வீதியை விட்டு விலகிய இலங்கை போக்குவரத்து சபை. பதுளை எல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹல்பே பிரதேசத்தில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து விபத்தில் 5 பேர் காயமடைந்துள்ளதாக எல்லை போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து இன்று சனிக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. பெத்தவளவிலிருந்து பண்டாரவளை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி அருகிலிருந்த சுவரில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது பஸ்ஸில் 18 பேர் பயணித்துள்ள நிலையில் அவர்களில் 5 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் தெமோதரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். யாழில் பல நாட்கள் தலைமறைவில் இருந்த நபர் அதிரடி கைது. யாழ்ப்பாணம் வரமராட்சி பகுதியில் இளைஞன் ஒருவர் வாளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த இளைஞன் நேற்று அவரது வீட்டில் வைத்து மருதங்கேணி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, இந்த இளைஞன் வடமராட்சி கிழக்கு குடத்தனி மாளிகை திடல் கிராமத்தில் பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர் என கூறப்படுகிறது. சந்தேக நபர் நீதிமன்றங்களில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர் என்றும் பலருக்கு வாளால் வெட்டியமை, அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர் என்றும் காவல் நிலைய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அந்த வகையில் குறித்த சந்தேக நபர் வெவ்வேறு இடங்களில் தலைமறைவாக வசித்து வந்த நிலையில் நேற்று தனது தாயார் வீட்டிற்கு வந்திறங்கி சில நிமிடங்களில் அவரை மருதங்கேணி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பின் வருமான வரி தொடர்பில் இராஜாங்க அமைச்சர் விளக்கம். மாதாந்தம் 1 லட்சம் ரூபாவுக்கும் குறைந்த வருமானம் பெறுகின்ற எவரும் வருமான வரி செலுத்த தேவையில்லை என நிதி இராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். வருமான வரி அடையாள குறியீட்டு எண்ணான டின் இலக்கத்தை குறிப்பிட்டு வருமான வரியை செலுத்துமாறு பலருக்கு மின்னஞ்சல் மற்றும் குறுந்தகவல்கள் இறை வரி திணைக்களத்தினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக விளக்கமளித்துள்ள இராஜாங்க அமைச்சர், மாதாந்தம் 1 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான வருமானத்தை ஈட்டாதவர்கள் இந்த தகவல் குறித்து அவதானம் செலுத்த தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தென்கொரியாவில் எதிர்க்கட்சி தலைவரை கத்தியால் குத்தியவருக்கு 15 ஆண்டு சிறை. தென்கொரியாவில் எதிர்க்கட்சியான லிபரல் டெமோக்ராட் கட்சி தலைவர் இவர் கடந்த ஜனவரி மாதம் தென்கிழக்கு பிராந்தியமான பூசான் நகரில் தேர்தல் பிரசாரத்துக்காக சென்றிருந்தார். பின்னர் அங்குள்ள விமான நிலையத்தில் அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது 60 வயதான மதிக்கத்தக்க நபரொருவர் அவரிடம் கையெழுத்து கேட்டது போல் சென்று திடீரென கத்தியால் சரமாரியாக தாக்கினார். இதில் அவர் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தார். இதனை அடுத்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட அவர் தீவிர சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பினார். இதற்கிடையே அங்கிருந்த போலீசார் தாக்குதல் நடத்திய நபரை உடனடியாக கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கு கோர்ட்டில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கின் விசாரணை தற்போது முடிவடைந்த நிலையில் அவருக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. ஈரான் அதிபர் தேர்தல். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி கடந்த மாதம் 19ஆம் தேதி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்ததை அடுத்து புதிய அதிபரை தேர்ந்தெடுக்க கடந்த 28ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. இதில் நாடு முழுவதும் 40% வாக்குகள், அதாவது 2.55 கோடி வாக்குகள் பதிவாகின. அதிகபட்சமாக முன்னாள் நிதி அமைச்சர் மசூத் பெசஸ்கியன் 42.5% வாக்குகள் பெற்றார். சயீது ஜலீலி 38.6% வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்தை பிடித்தார். இந்த முடிவுகளின்படி மசூத் பெசஸ்கியன் அதிகபட்ச வாக்குகளை பெற்றிருந்தாலும் ஈரான் நாட்டின் சட்டத்தின்படி அதிபர் தேர்தலில் வெற்றி பெற 50%க்கும் அதிகமான வாக்குகளை பெற வேண்டியது கட்டாயமாகும். அவ்வாறு பெறவிட்டால் முதல் 2 இடங்களில் உள்ள வேட்பாளர்களுக்கு இடையே 2ஆம் சுற்று தேர்தல் நடத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.